பாண்டிச்சேரிக்கு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? உங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஸ்டே பண்றதுக்கு ஒரு சேஃபான பிளேஸ் தான் நம்ம யாஷ் வில்லா. குரூப் ஸ்டே, கப்பல் ஸ்டேக்கு ஏத்த மாதிரி இருக்க இந்த 3 BHK வில்லால இருக்க எல்லா ரூம்லயும் ஏசி, டிவி, அட்டாச்ட் பாத்ரூம்னு ஃபுல்லி ஃபர்னிஷ் ஆகி ரொம்ப நீட்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. தேவைப்பட்டா சமைச்சுக்க கிச்சன்ல எல்லா யூட்டன்சில்ஸும் இருக்கு. அது மட்டும் இல்லங்க, ஆர்டர் பண்ணா ஹோம்மேட் ஃபுட், கார் அண்ட் பைக் ரெண்ட் கூட ரெடி பண்ணி தராங்க. வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ஹோட்டல், KFC சிக்கன் அண்ட் சூப்பர் மார்க்கெட்ஸும் அவைலபிளா இருக்கு. கார் பார்க்கிங்கோட இருக்க நம்ம யாஷ் வில்லா பாண்டிச்சேரியோட சென்டர்ல இருக்கிறதுனால இங்க இருந்து 5 கிலோமீட்டர்ஸ்ல எல்லா டூரிஸ்ட் அட்ராக்ஷன்ஸையும் ஈஸியா ரீச் பண்ணிடலாம். இன்னும் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க ஸ்டேக்கு 9952421750 இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்க ஸ்டேவை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வணக்கம். சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியம் மூலம் இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட பயனாளிகளுக்கு தவணை தொகை பெறும் ஆணையினை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் வீடு கட்டிக்கொள்ள இந்திரா நகர் தொகுதியை சேர்ந்த ஒரு பயனாளிக்கு 2வது தவணையாக ரூபாய் 1.60 லட்சமும், 12 நபர்களுக்கு 3வது தவணையாக தலா ரூபாய் 70,000 வீதம் ரூபாய் 8.40 லட்சமும், மொத்தம் ரூபாய் 10 லட்சத்திற்கான காசோலைகளை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் இன்று வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அரசு கொறடா ஆறுமுகம், குடிசை மாற்று வாரிய தலைமை செயல் அதிகாரி ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் சுதர்சன், இளநிலை பொறியாளர் சிவா ஆகியோர் உடனிருந்தனர். வெள்ளியனூர் அடுத்த விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகளை மிரட்டி பணம் மற்றும் செல்போன்களை பறித்து சென்ற வழக்கில் 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி வெள்ளியனூர் அடுத்த விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகளை கத்தியை காட்டி மிரட்டி பணம் மற்றும் செல்போன் பறித்ததாக கடந்த 15ஆம் தேதி வெள்ளியனூர் காவல் நிலையத்திற்கு புகார் வந்தது. புகாரின் பேரில் வெள்ளியனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து சம்பவ இடத்திற்கு அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் உழவர்கரை பகுதியைச் சேர்ந்த ஜோனத்தன் 19, JJ நகரை சேர்ந்த ரிஷிகுமார் என்பது தெரியவந்தது. இதனை அடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து பணம், 2 செல்போன், பைக் ஆகியவற்றை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். மத்திய அரசின் பிரதம மந்திரியின் மாதிரி கிராமம் திட்டத்தின் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் கலெக்டர் குலோத்துங்கன் தலைமையில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலையில் நடைபெற்றது. மத்திய அரசின் முழு பங்களிப்புடன் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பாக பிரதம மந்திரியின் மாதிரி கிராமம் திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தின் கீழ் கிருமாம்பாக்கம், செலியமேடு, பரிகள்பட்டு, இருளஞ்சந்தை, மணமேடு, பனையடிக்குப்பம், TN பாளையம், அபிஷேகப்பாக்கம், ஊசுடு, சுத்திகேணி ஆகிய 10 கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டு உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக தலா 20 லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது. திட்டத்தை செயல்படுத்த மாநில, மாவட்ட மற்றும் கிராமப்புற அளவில் ஒருங்கிணைப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டு கிராம வளர்ச்சி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரி ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை சார்பில் பிரதம மந்திரியின் மாதிரி கிராமம் திட்டத்தின் மாவட்ட அளவிலான ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடந்தது. கூட்டத்திற்கு கலெக்டர் குலோத்துங்கன் தலைமை தாங்கினார். நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், சப் கலெக்டர் ஈஷிதா ரதி முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் TN பாளையம் மற்றும் அபிஷேகப்பாக்கம் ஆகிய கிராமங்களின் கிராம வளர்ச்சி திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து கலெக்டர் குலோத்துங்கன் மாவட்ட குழுவினருக்கு விளக்கி கூறினார். மேலும் சமர்ப்பிக்கப்பட்ட 2 கிராமத்திற்கான கிராம வளர்ச்சி திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்ததோடு மீதமுள்ள 8 கிராமத்திற்கு 1 மாத காலத்திற்குள் கிராம வளர்ச்சி திட்டத்தை இறுதி செய்து சமர்ப்பிக்குமாறு அந்தந்த கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்களுக்கு உத்தரவிட்டார். கூட்டத்தில் குழு உறுப்பினர்கள், கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர்கள் மற்றும் துறை ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுவை இளம் பெண்ணிடம் திருமண ஆசை காட்டி ரூபாய் 3.20 லட்சம் மோசடி செய்த மர்ம நபர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.
புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் வரனுக்காக திருமண தகவல் மையத்தில் பதிவு செய்திருந்தார். இந்நிலையில் அறிமுகம் இல்லாத நபர் செல்போனில் இளம்பெண்ணை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அதில் பேசிய நபர் அந்த இளம்பெண்ணை திருமணம் செய்வதாகவும் திருமணத்திற்கு பிறகு ஆஸ்திரேலியா செல்வோம் எனவும் கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா செல்வதற்கு விமான டிக்கெட் எடுப்பதற்காக ரூபாய் 3.2 லட்சம் அனுப்புமாறு கேட்டுள்ளார். இதனை நம்பிய இளம்பெண் ரூபாய் 3,20,500 அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் அந்த நபரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அதன் பிறகே இளம்பெண்ணுக்கு தான் ஏமாற்றப்பட்டது தெரியவந்தது. இதுகுறித்து இளம்பெண் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் ஆன்லைன் போர்ட்டல் மூலமாக நேற்று முன்தினம் புகார் தெரிவித்துள்ளார். அதன் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்தியாவின் முன்னணி காலனி தயாரிப்பு நிறுவனமான இந்தியா விகேசி தங்களது புதிய கிளையை பாண்டிச்சேரியில் துவங்கியுள்ளது. கடந்த ஆண்டு கேரளாவில் திறக்கப்பட்ட முதல் மிகப்பெரிய விகேசி விற்பனை நிலையத்திற்கு பிறகு இது இந்தியாவின் இரண்டாவது மிகப்பெரிய விகேசி விற்பனை நிலையமாகும். இது விகேசி பிரைட், விகேசி டெபான், டெபாங்கோ, குட் ஸ்பாட், யஷிகோ மற்றும் ஜமோகா போன்ற பல முன்னணி பிராண்டுகளை கொண்டுள்ளது. இப்புதிய கிளை ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பல்வேறு தயாரிப்புகளை வழங்கும். பாண்டிச்சேரி மகாத்மா காந்தி சாலையில் அமைந்துள்ள இந்த கடையின் திறப்பு விழாவை இந்தியா விகேசி இயக்குநர்கள் ரஃபீக் மற்றும் பாபு ஆகியோர் முன்னிலையில் இந்தியா விகேசியின் தலைவர் திர விகேசி முகமது கோயா திறந்து வைத்தார். இந்த விழாவில் கடை ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற சித்தர்கள் இலக்கிய மாநாடு ஆய்வரங்கத்தை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை தமிழ் வளர்ச்சிக் கழகம் சார்பில் சித்தர்கள் இலக்கிய மாநாடு துவக்க விழா கருவடிக்குப்பத்தில் உள்ள காமராஜர் மணிமண்டப வளாகத்தில் இன்று நடைபெற்றது. துறை அரசு செயலாளர் முகமது அசான் தலைமையில் நடைபெற்ற விழாவில் துறை இயக்குநர் முரளிதரன் முன்னிலை வகித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஆய்வரங்கத்தை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். விழாவில் அமைச்சர்கள் ஜான்குமார், லட்சுமி நாராயணன், திருமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினார்கள். அதனைத் தொடர்ந்து சித்தர்கள் வரலாறு குறித்த நூலினை முதலமைச்சர் வெளியிட அமைச்சர்கள் பெற்றுக் கொண்டனர். இந்த விழாவில் தமிழ் அறிஞர்கள், கலைஞர்கள், ஆன்மீகவாதிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மானிய விலையில் மீன்பிடி படகுகளை மாற்றுவதற்கான காலக்கெடுவை மீன்வளத்துறை நீட்டித்துள்ளது. இதுகுறித்து மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறை இயக்குநர் முகமது இஸ்மாயில் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் 2025 நிதியாண்டில் புதுச்சேரியை சார்ந்த மீனவர்களுக்கு கண்ணாடி நுண்ணிழை கட்டுமரம், இயந்திரமுள்ளா கண்ணாடி நுண்ணிழை கட்டுமரம் 50% மானிய விலையில் வழங்கப்படுகிறது. இதில் பதிவு செய்யப்பட்ட வெளிப்புற இயந்திரம் பொருத்தப்பட்ட ஃபைபர் மீன்பிடி படகுகளுக்கு 50% மானிய விலையில் மாற்றுவதற்கான திட்டத்தின் கீழ் விண்ணப்பங்கள் அளிக்க கடந்த மாதம் 4ஆம் தேதி நாளிதழ் மூலமாக கேட்டுக் கொள்ளப்பட்டிருந்தது. அதில் பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை இம்மாதம் 5ஆம் தேதிக்குள் மீன்வளத்துறை அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கூறப்பட்டிருந்தது. இதில் மீனவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கும் தேதி வரும் 25ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. எனவே இத்திட்டத்தில் பயன்பெற விருப்பம் உள்ளவர்கள் மீனவர் கூட்டுறவு சம்மேளனத்தில் இருந்து விண்ணப்பத்தை பெற்றுக் கொள்ளலாம். பூர்த்தி செய்த விண்ணப்பத்தில் இணைக்கப்பட வேண்டிய சான்றிதழ்களுடன் தேங்காய்த்திட்டு மீன்பிடி துறைமுகத்தில் உள்ள மீன்வளத்துறை இயக்குநர் அலுவலகத்தில் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நயினார் மண்டபம் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய சடல் திருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற அறுசுவை விருந்தை தொகுதி பாஜக பொறுப்பாளர் சத்யராஜ் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முதலியார்பேட்டை நயினார் மண்டபம் கடலூர் சாலையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன், அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 42ஆம் ஆண்டு சடல் திருவிழாவின் நிகழ்ச்சியில் முதலியார்பேட்டை பாரதிய ஜனதா கட்சியின் தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து நயினார் மண்டபம் அன்னதான விழா குழுவினர் பொதுமக்களுக்கு அறுசுவை விருந்து ஏற்பாடு செய்திருந்தனர். இதனை முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சமூக சேவகர் சத்யராஜ் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அன்னதான விழா குழுவினர் உடனிருந்தனர் மற்றும் பாஜக நிர்வாகிகள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரிக்கு 2 IAS, 3 IPS அதிகாரிகள் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளனர்.
மத்திய தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்படும் IAS அதிகாரிகளுக்கு உத்தரகாண்ட் மாநிலம் முசோரியில் உள்ள லால் பகதூர் சாஸ்திரி அகாடமியிலும், IPS அதிகாரிகளுக்கு ஐதராபாத்தில் உள்ள சர்தார் வல்லபாய் பட்டேல் அகாடமியிலும் பயிற்சி அளிக்கப்படுகிறது. இவர்கள் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவின் பேரில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி IAS அதிகாரிகளான அங்கித் குமார், பூஜா ஆகியோரும், IPS அதிகாரிகளான விபு கிருஷ்ணா, வினய் குமார் கட்ச், ஸ்ருதி யாரக்கட்டி ஆகியோரும் புதுச்சேரிக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் புதுச்சேரி அரசில் இணைந்து பணி செய்ய உள்ளனர். இதற்கான உத்தரவை மத்திய உள்துறை அமைச்சக செயலாளர் ராகேஷ் குமார் சிங் பிறப்பித்துள்ளார். புதுச்சேரி கென்னடி நகர் ஸ்ரீ அரசு மரத்தடி புத்து மாரியம்மன் ஆலய ஆடி மாத திருவிழாவில் தொகுதி MLA நேரு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கென்னடி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ அருள்மிகு அரசரி மரத்தடி புத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத திருவிழா இன்று கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. இந்த விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். மீனவர்களின் உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் புதுச்சேரி அரசை கண்டித்து வரும் 25ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி தமிழ் சங்கத்தில் மீனவ கிராமங்களும் அதன் பொது சொத்துகளும் என்ற கையேடு வெளியீடு மற்றும் கலந்துரையாடல் நடைபெற்றது. புதுச்சேரி தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பில் மீனவ கிராமங்களும் அதன் பொது சொத்துக்களும் என்ற கையேடு வெளியீடு மற்றும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி புதுவை தமிழ் சங்கத்தில் நடைபெற்றது. தமிழ் மீனவர் விடுதலை வேங்கைகளின் நிறுவனர் மங்கையர் செல்வன் தலைமை வகித்தார். CPM மாநில செயலாளர் ராமச்சந்திரன் நோக்க உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் வைத்திலிங்கம் MP, சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா இணைந்து வெளியிட்ட கையேட்டினை அனைத்து மீனவ கிராம பஞ்சாயத்து தலைவர்கள் பெற்றுக் கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் பாரம்பரிய மீனவ பஞ்சாயத்துகளின் பிரதிநிதிகள், CPIE மாநில செயலாளர் சலீமா, விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாநில அமைப்பாளர் தேவ பொழிலன் உட்பட பல்வேறு சமூக அமைப்புகளின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மீனவர்களின் உரிமைகளுக்கு எதிராக செயல்படும் பாஜக NR அரசை கண்டித்து வரும் 25ஆம் தேதி சுதேசி மில் அருகே மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்போவதென்று முடிவு செய்யப்பட்டது. உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.